நாம் தமிழர் கட்சியின் தோல்விக்கு சாட்டை துரைமுருகன் தான் காரணம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் நண்பர்களும் மாற்று கட்சி நண்பர்களும் ஏன் நம்ம நாம் தமிழர் கட்சி சொந்தங்களும் சொல்கிறத நம்ம கேட்க முடியுது. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்கு அப்போ தளபதி விஜய் வந்து காரணம் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதே சமயம் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி பெரும்பான்மை அமைச்சு ஆட்சி அமைக்க போகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பிழைகளை, அவர்களுடைய நடவடிக்கைகளை தேசிய ஊடகமாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பகுப்பாஞ்சு இது சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய நடுநிலைத்தன்மை வாய்ந்த ஊடகங்கள் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் பிழைகளையும் அவர்களுடைய கொள்கை தெளிவின்மையும் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகலை. அதே சமயம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக அப்படிங்கிற ரெண்டு கட்சிகளும் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை இந்த அளவுக்கு பெரிய கட்சியாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலை. அவர்களுடைய பிழைகளை பெரும்பான்மையாக அவங்க கொண்டு போகலை. அதே போல் திமுக எப்படி திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய கட்சிகள் ஆர்எஸ்எஸ்ஸின் அஜெண்டா கட்சிகள் அப்படின்னு சொல்லுமோ, அதே போல் இந்த தமிழக வெற்றி கழகமும் அவங்கள எதிர்த்து பேசக்கூடியவங்களை திமுக கைகூலிகள் அப்படின்னு இணை கூலிப்படைகள் மூலமாட்டும் இன்ஃப்ளூயன்சர் மூலமாகவும் பேச வச்சு நாம் தமிழர் கட்சியுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கொள்கைகளின் கோட்பாடுகளையும் அவங்களுடைய செயல்பாட்டு வரவையும் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகலை. நாம் தமிழர் கட்சி திராவிட தேசிய கட்சிகளை எந்த அளவுக்கு எதிர்த்துச்சோ அதே மாதிரி சற்றும் குறைவில்லாமல் தமிழக வெற்றி கழகத்தையும் இந்த ரசிக மனப்பான்மையும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, மக்கள் மன்றத்தில் எடுத்து சொன்னாங்க. மற்றபடி இது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வந்து விஜயுடைய முகம், அந்த முகம்தான். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாது. ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சு தான் பெண்கள் மற்றபடி இளைஞர்கள் எல்லோருமே வாக்கு செலுத்தினாங்களே தவிர திமுக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்காக மாறி இருக்குது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. மற்றபடி நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமானவுடைய உழைப்பு அப்படிங்கிறது அசாத்தியமானது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஒவ்வொருத்தரும் தங்கம் போல் மக்கள் மன்றத்தில் மக்கள் பிரச்சனையில் எல்லா இடத்துலையும் மக்களோடு நின்றுருக்காங்க. ஒரு பிரச்சனையுடைய வேரை களைகிறதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கடுமையான உழைப்பு. இன்றைக்கி வாக்கு விழுக்காடு சரிஞ்சிடுச்சு, உண்மைதான், மிகப்பெரிய வருத்தம் தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக இந்த 2026 தேர்தலில் இருந்து செயல்படும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அப்படி மக்களுக்கு புரியணும். நம்ம எல்லாருமே இந்த மக்களுடைய நன்மைக்கு தான் யோசிக்கணுமே தவிர ஒரு கட்சியின் நலன் சார்ந்து யோசிக்கக்கூடாது. என்னுடைய தாய்மொழி மதிக்கப்படணும், என்னுடைய வளங்கள் காக்கப்படணும், என்னுடைய கிராமப்புறம் ஒரு கட்டமைப்புள்ள நகரமாக மாறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும். ஒரு கட்சி சார்ந்த நபராக மட்டும் சிந்திக்காமல் எதிர்கால தலைமுறை சார்ந்து நம்ம சிந்திக்கணும். ஒரு ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சி அமையணும். தப்பு யார் செஞ்சாலும் அதை சுட்டி காட்டணும். மற்றபடி மக்கள் பிரச்சனையில் எல்லோரும் குரல் கொடுங்க. வாழ்த்துக்கள்.